நாட்டின் 26வது தலைமை தேர்தல் ஆணையராக இன்று பதவியேற்கிறார் ஞானேஷ்குமார். குடியரசுத் தலைவர் உத்தரவை தொடர்ந்து பதவியேற்கிறார். தேர்தல் ஆணையர் தேர்வு குழுவில் இருந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி நீக்கப்பட்ட வழக்கு இன்று விசாரிக்கிறது உச்சநீதிமன்றம். மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். பங்கு தொகையை விரைவாக விடுவிக்க வலியுறுத்தல். மத்திய அரசின் மும்மொழி கொள்கையை எதிர்த்து சென்னையில் ஆர்ப்பாட்டம். திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சியினர் பங்கேற்பு. எந்த காலத்திலும் அடக்குமுறைக்கு அடிபணிய மாட்டோம். மத்திய அரசின் மும்மொழி கொள்கைக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. கோவையில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் இதுவரை 7 பேர் கைது. சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி விளக்கம். சிறுமிகளுக்கே பாதுகாப்பற்ற மாநிலமாக திமுக ஆட்சியில் தமிழ்நாடு மாறி வருகிறது. கோவை சிறுமி பாலியல் வன்கொடுமையை சுட்டிக்காட்டி எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். மும்மொழி கொள்கை குறித்து தவறான கருத்துக்களை தமிழ்நாட்டில் பரப்ப முயற்சிக்கின்றனர். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கட்சியுடன் தாவேக கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை தொடக்கம். தாவேக நிர்வாகிகளை சந்தித்து ஆதரவு தெரிவித்தார் தமிழ்நாடு முஸ்லீம் லீக் தலைவர் முஸ்தபா. பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு 498 கோடியே 80 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. தமிழ்நாடு பட்ஜெட் மார்ச் 14ஆம் தேதி தாக்கல். சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. அதிமுக பொதுச் செயலாளர் நியமனம் தொடர்பான விசாரணையை விரைந்து தொடங்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்தில் புகழேந்தி மனு. இரண்டாயிரத்தி 25-26ஆம் ஆண்டில் புதிய மருத்துவக் கல்லூரி கோரி தமிழ்நாடு அரசு விண்ணப்பிக்கவில்லை. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. ஆட்டோ கட்டணத்தை உயர்த்த கோரி தொழிற்சங்கங்களுடன் ஆலோசனை. முதலமைச்சரிடம் ஆலோசனை செய்து முடிவு செய்யப்படும் என அமைச்சர் சிவசங்கர் பேட்டி. ரஷ்யா உக்ரைன் போர் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த குழு அமைக்க ரஷ்யா மற்றும் அமெரிக்கா முடிவு. உக்ரைனுக்கு அழைப்பு விடுக்காததால் சவுதி பயணத்தை ஒத்திவைத்தார் ஜெலன்ஸ்கி. இந்தியாவில் கால் பதிக்கிறது எலான் மஸ்கின் டெஸ்லா நிறுவனம். ஆள் சேர்ப்புக்கான நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக தகவல். அமெரிக்காவில் இருந்து திருப்பி அனுப்பப்படும் இந்தியர்களை ஏற்றுக்கொள்ள தயார். மத்திய அமெரிக்க நாடான கோஸ்டாரிகா அறிவிப்பு. பாகிஸ்தானில் இன்று தொடங்குகிறது சாம்பியன்ஷிப் கிரிக்கெட் தொடர். கராச்சியில் நடைபெறும் போட்டியில் நியூசிலாந்தை எதிர்கொள்கிறது பாகிஸ்தான்.